தீவு தான் கியூபா. தீவு என்றால் ஒரு தீவு அல்ல, ஒரு தீவு கூட்டமே சேர்ந்ததுதான் கியூபா. 150 கிலோமீட்டர் 90 மைல் தூரம் தான் இருக்கிறது. பொதுவாக அமெரிக்கர்கள் கியூபாவை கேள்வி செய்வார்கள், அது எங்களுடைய 6வது விரல், மிகச்சிறிய சுண்டு விரல், ஒன்றும் பயனில்லாத ஒரு தீவு என்று. ஆனால் அந்த விரல் தான் இன்றைக்கு 11 அமெரிக்க ஜனாதிபதிகளின் கண்ணில் விரலை விட்டு ஆடிக்கொண்டே 11 ஜனாதிபதிகள் மறைக்காங்க. இதுவரைக்கு அமெரிக்காவில் ஒரு தடவையும் அந்த கியூபாவை எதுவுமே செய்யவில்லை. 49 ஆண்டுகள் காஸ்ட்ரோ ஆட்சியில் இருக்கிறார். வழக்கமாக மன்னராட்சியை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள், ஒரு மன்னர் நீண்ட காலம் ஆட்சியில் அமர்ந்தால் அவர் மிக நல்லவர், மக்களுக்கு சேவை செய்து அவர் ஆட்சி தான் வேண்டும் என்று இருக்கிறார்கள். 49 ஆண்டுகள் அப்படி தொடர்ச்சியாக ஒரு தேசத்தை ஆண்ட காஸ்ட்ரோ தன்னுடைய உடல்நலக் குறைவு காரணமாக அவரே அந்த பதவிக்கு வருகிறார். இன்றைக்கும் கூட அவர் பதவி நெருங்கியது குறைவுதான், அவர் தான் ஆட்சி நடத்தணும்னு மக்கள் கேட்கிறாங்க. ஒரு தலைவன் வரலாற்றில் 49 ஆண்டுகள் ஒரு மக்களுடைய இடதுசாரி ஆட்சியை நடத்துவது அவர் உருவானதும் எழுதப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கியூபாவில் ஒரு சின்ன தீவு இருக்கு. இந்த தீவுக்கு ஒரு பக்கம் மெக்சிகோ, ஒரு பக்கம் அமெரிக்கன் இருக்கு, இன்னொரு பக்கம் கரீபிய தீவு. இதெல்லாம் அதோட 3 பக்கம் குட்டி குட்டி நாடு. இந்த நாடு உலகிலேயே 40% கரும்பு உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. உலகில் நம்ம சர்க்கரை சாப்பிடறோம் இல்லையா, மொத்த சர்க்கரை உற்பத்தியில் 40% இந்த ஒரே ஒரு கியூபா உலகத்துக்கு கொடுக்குது. அப்படி என்றால் என்னன்னா, அந்த மண் பொன் விளைந்த பூமி, அங்கே கரும்பு போட்டால் அவ்வளவு சர்க்கரை தான். இப்படி பொன் விளைந்த பூமியை கொண்டிருக்கூடிய அந்த நாடு தான் 400 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்தது. நமக்கு இருக்கக்கூடிய அடிமைப்பட்ட பிறந்த வரலாறும் கியூபாவுடைய வரலாறும் வேறு வேறல்ல, ஒரே வரலாறு தான். நாம் பிரிட்டிஷ்காரனுடைய அடிமைகளாக இருந்தோம், அவர்கள் ஸ்பானிய அடிமைகளாக இருந்தார். இரண்டுமே நாடு பிடிக்கும் ஆசையாக உருவான வணிக காரணங்களுக்காக ஏற்பட்ட கொள்ளையினுடைய ஒரு வழிபாடு. அப்படிதான் 400 வருடம் அந்த கியூபா மக்கள் அழிவுபட்டு இருந்தாங்க. நம்மளே இந்த கியூபா கரும்பு தோட்டம் உடைய நாடாக இருந்ததால் அங்கே இருக்கக்கூடிய கரும்பாலையில் வேலை செய்தவர்களெல்லாம் சாதாரண கியூபா மக்கள். ஆனால் அந்த கரும்பு தோட்டங்களை வைத்திருந்தவர்கள் அவர்கள். அது எல்லாமே ஸ்பானிய முதலாளிகளால், பிரபுக்களால், மிகப்பெரிய பண்ணையாளர்களால் உருவாக்கப்பட்ட தோட்டத்தை இருந்தாங்க. எப்படி அவங்க வந்தாங்க? 1492 வருடத்துல கொலம்பஸ் நாடு கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு பயணத்தை மேற்கொள்றான். நண்பர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நாடு பிடிப்பதற்காக என்று போனவர்கள் கரிகால நம்மளுடைய சோழ மரபில் மட்டும்தான் வென்ற நாளை அவர்களிடமே கொடுத்து விட்டு உங்களே நீங்களே ஆட்சி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருமை இருக்கிறது. வேற யாருக்குமே நாடு பிடிக்கும் போது அதை பிடித்து கணக்கென்று வாங்கிவிடக்கூடியதான். ஆனால் இந்த கொலம்பஸ் என்ன பண்றான்? அமெரிக்காவை சேர்ந்த கொலம்பஸ் தான் இந்த கியூபா பண்ணுவாங்க. இந்த கொலம்பஸ் ஒரு பழக்கம் இருக்கிறது, எந்த நாட்டை பார்த்தாலும் அங்கெல்லாம் மக்கள் இல்லாமல் இல்லை, அங்கெல்லாம் மக்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் கூலிகள், விவசாயிகள், ஏழை எத்தனை மக்கள். அந்த மக்களை பிடித்து அந்த ஊருக்கு வேறு பேர் தூக்கி உடனடியாக எங்க ஊருன்னு சொல்லிடுவோம். அந்த அநியாயத்தை அந்த கேட்கவே இருக்காது. யாராவது ஒரு யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒரு வெள்ளைக்காரன் திருப்பூருக்கு வரான், நாளைக்கு காலையில் நீங்க பார்த்து திருப்பூர் ஞாபகம் தாங்க, இனிமேல் நாளையில இருந்து அந்த பிரிட்டிஷுக்கு சொந்தம் ஒத்துக்கணுமா என்ன? ஆனால் ஒத்துக்கொண்டது வரல. ஸ்பானிய காலனியாக அறிவிக்கப்பட்டு ஸ்பானியில இருந்து எந்த முதலாளி வேண்டுமானாலும் அங்க இருக்கக்கூடிய எவ்வளவு ஏக்கர் வேணுமானாலும் சொந்தமாயிருக்கலாம். அங்க இருப்பவர்கள் எல்லாம் சாதாரண மக்கள். அவர்கள் எதிர்த்து போரிட மாட்டார்கள், அடங்கி போவார்கள். அவர்களுடைய அன்பையும் மரியாதையும் தவறுதலாக பயன்படுத்திக் கொண்டு அத்தனையும் காலனியாக, அப்படி ஒரு கொலம்பஸுடைய காலனியாக உருவானதுதான். இதே நேரத்தில் இன்னொரு கதை இருக்கிறது, அமெரிக்காவுடைய கதை. அதையும் தெரிந்து கொண்டால்தான் காஸ்ட்ரோ வந்த விதத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அது என்னன்னா, அமெரிக்க மக்களுக்கு அன்றாடம் வாழைப்பழம் சாப்பிடுகிற பழக்கம் இருக்கு. நம்ம ஊருக்கு இருக்கு, நம்மளும் சாப்பிடுகிறோம், கடைக்கு போயிடும், இரவில் பழம் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் சாப்பிடாமல் இருந்தால் நம்மளுக்கு குறை இல்லை. ஆனால் அமெரிக்காவில் ஒருவன் அன்றாடம் வாழைப்பழம் சாப்பிடாவிட்டால் அவன் அந்த உணவில் ஒரு பகுதியை சாப்பிடாத போல தோணும். என்ன விலை கொடுத்தாலும் வாங்குவாங்க. நான் அமெரிக்காவில் இந்த மாதம் இல்லை, அமெரிக்காவில் தான் உலகிலேயே நான் முதல்ல பார்த்தேன் வாழைப்பழத்தில் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவான். இன்றைக்கு காலையில் பதிந்த வாழைப்பழம் என்று ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்குவான். முதல் நாள் வாழைப்பழத்தை சாப்பிட மாட்டாங்க. அதற்கப்புறமும் பிராண்டட் ஃப்ரூட் வாழைப்பழத்தில் கூட அவங்க ஒரு தனியார் நிறுவனம் இருக்கிற வாழைப்பழத்தை தான் சாப்பிடுவாங்க. கடையில் தாராக இருக்கிறதே அப்படி ஒரு வாழைப்பழத்தையும் அமெரிக்காவில் எங்கேயும் பார்க்க முடியாது. யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி என்ற ஒரு நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய கிளைகள் நடத்துகிற
அவர்கள் விற்கிற வாழைப்பழத்தை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. எந்த வாழைப்பழத்தை எவ்வளவு விலைக்கு விற்பது என்பது அவர்கள் தான் முடிவு. சரி, அமெரிக்கர்களுக்கும் அமெரிக்கர்கள் வாழைப்பழம் சாப்பிடுகிறார்கள். இதில் என்ன அரசியல் என்றால், உலகிலேயே ஒரு வாழைப்பழத்தை வைத்துக் கொண்டு பல நாடுகளை விழுங்கிய ஒரு அசுரன் தான் அமெரிக்கா. எப்படி பண்ணாங்க? அமெரிக்காவை வாழைப்பழம் கிடைக்காது. ஆனால் அந்த வாழைப்பழம் அவர்களுக்கு சாப்பிடணும். விளைகிற இடம் இது கொலம்பியா, பெரு, ஈக்குவடர், லத்தீன் அமெரிக்க நாடுகளிலெல்லாம் வாழை தோட்டங்கள். அங்கே வாழை செழித்து வருகிறது. ஆனா இவங்க ஊர்ல வாழைப்பழம் கிடையாது. உடனடியாக அந்த ஊருக்கு வணிகர்களை அனுப்பி வாழைப்பழத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கி வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வருது, பாஸ்டன் ஃப்ரூட் கம்பெனி என்று பெயர். அவர்கள் போய் முதல்ல இறங்கி கொலம்பியாவிலும் குவாதமாலாவிலும் வாழைப்பழத்தை வாங்குறாங்க. தோட்டத்தில் மொத்தமாக கொடுத்துருங்க, நாங்கள் அமெரிக்காவில் விற்கிறோம்னு. வாழைப்பழத்தை வாங்கி கப்பலில் எடுத்து வந்து அமெரிக்காவில் விற்பதற்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். அதனால சில வாழைப்பழம் அடையணும், சிலது கடலில் தூக்கி எறியப்படும். அன்றாட படித்த அப்பப்போ ருசியை வாழைப்பழம் வேணுங்கிற ஆசையை நினைக்கிறது. குவாதமாலாவினுடைய வாழை தோட்டங்களை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கிற முதலாளிகளை அழைத்து உங்க தோட்டத்தை எங்களுக்கு குத்தகைக்கு கொடுங்கள், நாங்கள் முன்மணம் தந்துடுவோம், குத்தகைக்கு எங்களுக்கு கொடுங்கள். நாட்டினுடைய நிலத்தை எல்லாம் விவசாயிகளிருந்து வாங்குதான் நினைக்கிறாங்க. 1, 2 அல்ல, குவாதமாலாவினுடைய மொத்த நாட்டினுடைய நிலப்பரப்பில் 40% நிலத்தை அமெரிக்க கம்பெனி குத்தகைக்கு வாங்கிட்டு நாங்களே வாழைப்பழத்தை கொடுக்குறோம். அவங்க செஞ்சுக்கிறாங்க. சரி, பரவாயில்ல, வித்து காசு தரத முன்வண்டியே தரேங்கிறான், நல்லது தானே செய்யறான். அதனால அமெரிக்காவே வரணும். அமெரிக்கா சொல்றது, நாங்கள் விட்டோம், நிலம் நீங்கள் கையில் இருக்கிறது, விவசாயி நீங்க தான், நீங்களே பார்த்து விவசாயம் செய்ய, உங்களுக்கு உரிய விவசாயம் செய்யறாங்க. அடுத்த ஆண்டு அவர்கள் திட்டமிடுறாங்க, நீங்க விவசாயம் செஞ்சதெல்லாம் சரி, நாங்க சொல்ற வாழைப்பழத்தை கொடுங்க. ஐயா, எங்கள் ஊரில் மரபாக விளையக்கூடிய பழங்களை தானே, அது வேணாம். எங்களுக்கு ஒரு வாழைப்பழம் என்றால் சிறியதாக இருக்கக்கூடாது, அது ஒரு வாழைப்பழத்தினுடைய நீளம் மிகப்பெரியதாக இருக்கும். ஒருவன் 2 பழங்களுக்கு மேல் சாப்பிடக்கூடாது, அவ்வளவு பெரியதாக இருக்கும். பழத்தினுடைய அளவு நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கணும். எங்கள் விஞ்ஞானிகள் எங்கள் பரிசோதனை சாலையில் செய்த விதைகளை நீங்கள் அதுக்கு விவசாயிகள் இருப்பாங்க. இப்ப விவசாயத்தில் பெரிய பண்ணைகளை வைத்துக் கொண்டு அமெரிக்காவிற்கு பாஸ்டன் நிறுவனம் வாழைப்பழத்தை வாங்கி அனுப்பிட்டே இருக்கணும். இப்ப அமெரிக்க வணிகர்களுக்கு தோணுது, ஆகா, இது ஒரு கொள்ளை லாபம் சம்பாதிக்கக்கூடிய துறையாக இருக்கிறது, இதுக்குள்ள நாம இறக்கக்கூடாதா என்று நினைப்பவர் யாரு? உலகத்தையே கபலீகரம் செய்த ராக்ஃபெல்லர் குடும்பம். அந்த ராக்ஃபெல்லருடைய பேரனுக்கு ஒரு யோசனை வருது, நம்மையே இதை செய்யக்கூடாதுன்னு அவன் கை உள்ளவர். அவன் தான் யுனைடெட் கம்பெனி ஆரம்பிச்சான். ஆரம்பித்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த நாட்டில் வாழை தோட்டங்களை எல்லாம் தன் கைவசம் வச்சுட்டு வாழை தோட்டங்களுக்கு இடையில் வரக்கூடிய போட்டியை சமாளிப்பதற்காக பாதுகாப்பு படையை அழைச்சு வருவோம். வாழை தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ எதுப்பா பாதுகாப்பு யாரும் கேட்கல. இல்லைங்க, காவல் படை இல்லையா, இரவுல சுற்றுவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தனியார் ராணுவத்தை காவல் படையாக நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வாழை தோட்டங்களை காவலுக்கு ராணுவம் நிற்கிறது. ராணுவம் சொல்கிறது, யார் எங்கே எப்போது எதை விவசாயம் செய்யணும் என்பதை மட்டுமல்ல, யார் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம். இந்த வாழைப்பழத்திற்காக ஆட்சி கொடுக்கப்படுது. இவர்கள் விரும்பிய ஒரு பொம்மை அணிந்து உருவாக்கலாம். 1, 2 அல்ல, லத்தீன் அமெரிக்காவுடைய பல நாடுகளில் இந்த வாழைப்பழத்திற்காக சர்வாதிகாரிகள் அதிபராக பண்றாங்க. இப்படி செய்தால் அமெரிக்காவுக்கு வெறும் அந்த பழங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி அந்த யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனியால் கொள்ளையடிக்கப்பட்ட லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தான் முதல்ல மக்கள் எழுதி சொல்றாங்க, எங்க ஊர், எங்க நிலம், எங்களுடைய உரிமை, எங்களை பறித்துக் கொண்டு எங்க நாட்டிலே ஒரு ராணுவத்தை வைத்து அரசாட்சியை கொடுப்பதற்கு நீங்க யாருக்கு கேட்போது? அமெரிக்கா சொன்னது, உங்களுக்கு உதவி செய்ய வந்த நண்பன். எல்லா நேரங்களையும் நண்பனாக நடித்து அந்த நாட்டை கபலீகரம் அமெரிக்கா. அப்படிதான் அமெரிக்கா இந்த நாடுகள் இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொன்றும் படித்தாங்க இல்லையா? அப்படி அமெரிக்கா கியூபாவை சுரண்டுவதற்கு கரும்பை கை வைத்தது. வாழைப்பழத்துக்கு அவர்களை கை வைப்பது போல கரும்பை கை வைப்பதற்காகத்தான் கியூபாவை பிடித்தாங்க. பிடித்தால் சர்க்கரை, அமெரிக்காவுடைய அன்றாட தேவைக்கான அத்தனை சர்க்கரை கிடைச்சிடும். கியூபா மக்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை கொஞ்சம் பெட்ரோல், டீசல், கொஞ்சம் மருத்துவ உதவிகள், தேவைப்பட்டால் அந்த நாட்டினுடைய சின்ன சின்ன வசதிகளை பண்ணி தருது. ஆனால் பெருமளவு தனக்கு தேவையான நாட்டுடைய சர்க்கரையை வாங்கி இப்படி கொடுத்து அமெரிக்க கம்பெனிகள் வளர்ந்துட்டு சூழல்ல பெரிய பெரிய பிரபுக்கள், பெரிய பெரிய ஸ்பானிய முதலாளிகள் கியூபாவை
கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலம் கியூபாவையும் லத்தீன் அமெரிக்க நாடுகளையும் முடிஞ்சுதான் அமெரிக்கா வந்தது. இன்றைக்கும் கூட இந்த பட சண்டை வரவே இல்லை. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கொலம்பியாவின் ஒரு பகுதியில் முழுக்க ராணுவம் வாழைத்தோட்டங்களை பாதுகாக்கிறது. ராணுவம்னா நம்ம நினைப்போம் என்னன்னா நம்ம ஊர்ல கூடிய ராணுவ சிப்பாய் கையில் அதிநவீன துப்பாக்கிகள் ஏந்திய ராணுவ பெரியார்கள் உள்ள ராணுவ படை முகாம்கள் உள்ள வாழைத்தோட்டங்கள். யோசித்து பாருங்க, எங்கேயாவது ஏதாவது ஒரு நாட்டில் வாழைத்தோட்டங்களை பாதுகாப்பதற்காக ராணுவத்தை வச்சுட்டு படைகளை வைத்துக் கொண்டு பாதுகாப்பாக அமைக்க சொல்றது, ஆமாங்க வாழைத்தோட்டம் எங்களுக்கு தான் பாதுகாக்க தெரியும். இதுதான் நம்மளே முதலாக மக்கள் எழுச்சி இடதுசாரி இயக்கங்கள் என்னை உருவாவதற்கான ஆதார. இதை சலித்துக் கொண்டு போகக்கூடாது. இந்த அமெரிக்காவுடைய வணிக ஏகாதிபத்தியத்தை ஒழித்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாரும் கூடாது. ஆனால் அதை எப்போது வரலாறு வழிகாட்டவில்லை. அப்போது வரலாறு என்ன செய்ததுன்னா வளரவில்லை. எல்லா நேரங்களிலும் இவர்களை கொண்டு கொடுக்க விட்டது. இவங்க கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஆனால் வரலாறு அமைதியாக தான் ஒரு 400 ஆண்டு காலம் கியூபா வந்து இருந்த நாட்கள் மாற்றம் வராதா என்று இந்த மக்கள் ஏங்கி இருக்கிறாங்க. வேலை இல்லாத பிரச்சனைகள். இந்த கேஸ்ட்ரோ பறப்பதற்கு முந்தைய காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா, அங்கே ஒரு கரும்பு தோட்டம் வைத்திருப்பார். அவருக்கு வந்து 5000 ஏக்கர் நிலம் இருக்கு. அவருடைய கரும்பு தோட்டத்தில் 20-30 குடும்பமே கரும்பு தோட்டத்தில் வேலை வைப்பாங்க. இவர்கள் உற்பத்தி செய்வார்கள். அவன் அமெரிக்காவுக்கு வித்துருவான். ஆனால் வித்த கரும்பினுடைய உழைத்தவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், அவர்களுக்கு ஒரு வருடத்தில் மொத்த ஊதியமே 120 நாள் ஊதியம். 10 நாள் ஊதியம் கிடையாது, வேலை கிடையாது, குடியிருக்க வீடு கிடையாது, நிலம் அவர்களுடைய கிடையாது, எல்லாமே ஏமாற்றப்பட்டாங்க. அப்ப இந்த மக்கள் என்ன, வறுமை, வேலையின்மை, அடிப்படை வசதிகள் இல்லை, இன்னும் சொல்ல போனால் போக்குவரத்து இல்லை, மருத்துவம் இல்லை, எந்த வசதியும் இல்லாத இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்ததாக. அப்பதான் ஒரு ஸ்பானிய போர் தொடங்குகிறது. என்னன்னா, எந்த அடிமையாக நம்ம வைத்திருக்கிறார்களோ அவர்களை விரட்டி அடிப்போம். இந்த குரலை கொடுப்பவன் முதல்ல அந்த மக்களை விழிச்சுகிற இந்த குரலை கொடுத்தவன் ஒரு கவிஞர். நம்ம ஊர்ல ஒரு கவிஞர் பாரதியார் வந்து எப்படி ஒரு இந்திய சுதந்திர போருக்கு ஒரு பெரிய குரலை கொடுத்தாரோ, அப்படி கியூபாவினுடைய அந்த விடுதலை குரலை முதலில் விடுத்தவர் வந்து ஹோசே மார்டிங்கிற ஒரு கவிஞர். காஸ்ட்ரோ சொல்றாரு, என்னை உருவாக்கிய ஒரு ஆழ்வை மாற்றினான். நான் மார்டியை படித்த பிறகுதான் புரட்சிகர இயக்கத்தில் புரட்சிகர சிந்தனைக்கு தூண்டப்பட்டேன். ஒரு எழுத்தாளனோ கலைஞனோ வெறுமனாக எழுதிவிட்டு போவதை மட்டும் தன் வேலையாக செய்ய ஒரு தேசத்தை எழுச்சியுற செய்கிறார். அப்படி எழுச்சியுற செய்யக்கூடிய கவிஞராக அரசை மாற்றிருக்கிறார். புரட்சிகர சிந்தனைகளை மக்கள் மனதில் தன் பாடல்களாக உருவாக்குகிறார்கள். பாடல்கள் வழியாக மக்கள் எழுச்சி கொள்றாங்க. ஒரு போர் நடக்கிறது. போரில் ஒசை மாற்றி கொல்லப்பட்டார். ஆனால் அவருடைய சாவு எண்ணிக்கையற்ற வீரர்களை, எண்ணிக்கையற்ற போராளிகளை உருவாக்கினார். அப்ப ஒரு உள்நாட்டு போர், அந்த போருக்கு அப்புறம் நடந்த அரசியல் மாற்றங்கள், இப்ப மக்கள் நினைச்சாங்க கியூபால நமக்கு விடிவு காலம் வந்துவிட்டது, இனிமேல் நாம தான் நம்ம ஆளப்போம். அந்த ஸ்பானிய முதலாளிகள் கிடையாது, அவருடைய அராஜகங்கள் கிடையாது. இந்த முதலாளிகள் எப்படி இருக்குங்க அப்படின்னா, எல்லா முதலாளிகளும் கையில ஒரு வேட்டை துப்பாக்கி. இந்த வேட்டை துப்பாக்கி ஆடு மாடு உயிர்களை வேட்டையாடுவதற்கு அல்ல, அடிமைகளை வேட்டையாடுவது. எந்த ஒரு கரும்பு தோட்டத்தினுடைய அடிமை தன்னுடைய வேலை பிடிக்கலை என்று ஓடிவிட்டாலும் அவனை சுடுவதற்கான ஒரு சட்டமும் கிடையாது. இன்னொன்று, அவருடைய ஓடி பிடிபட்ட அடிமைகளை இரும்பால் அவன் உடம்புல போட்டு போட்டுவாங்க. இவன் தப்பி ஓடி அடிமை என்று இன்னொரு இடத்துல போய் அவன் வேலைக்கு போக முடியாது, அவனை பிடிச்சு கொடுப்பான். இந்த நிலையிலிருந்து நமக்கு விரிவாக வந்துவிட்டதே அப்படின்னு. இப்பதான் அமெரிக்கா வழக்கமாக செய்கிற தந்திரத்தை கையாளது என்னன்னா, நானும் உங்க நண்பன் தான், உங்களோட விடுதலைக்கு நாங்கள் கூட நிற்க மாட்டோமா, ஆனால் நாங்கள் சொல்வதை நீங்கள் உங்களுடைய அர்த்தம் எல்லா நேரங்களிலும் நம்மளே நாம அமெரிக்காவோட நிலைப்பாடு என்பதுங்கிறதுக்காக அது சரியென்று முடியாது. அமெரிக்க நிலைப்பாடுகள் எல்லா நேரத்திலையும் கேட்கும் விவாதத்துக்கு முக்கியம். அப்படிதான் அவர்கள் வந்து இந்த நேரத்துக்குள்ளே வராங்க. அவர்கள் விரும்பிய ஒருவரை சப்போர்ட் பண்றாங்க, அதிபராக மாற்றுறாங்க. பாடிஸ்டா அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு பொம்மை நாயகன் வந்து கியூபாவுக்கு அதிபராக வரான். இந்த சூழல்ல கியூபாவுடைய ஒரு தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கரும்பு தோட்ட அதிபருக்கு 6 பிள்ளைகள். அந்த கரும்பு தோட்ட அதிபர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப முன்கோபி, பணக்காரர், கையில சாட்டை வைத்து அடிக்கக்கூடியவர். அவருக்கு அவருடைய மனைவி இருக்கிறார். ஆனால் அந்த பண்ணையிலே வேலை பார்த்த ஒரு சமயக்கார பெண், அந்த சமயக்கார பெண்ணோட தொடர்புடையது. அந்த சமயக்கார பெண்ணுடைய மகன் தான் கல்வி. அவருக்கு தன்னுடைய பிறப்புக்குரிய உரிமையே அளிக்கப்படலை. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை கல்யாணமே பண்ணிக்கல. ஆனால் அம்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அம்மா போராட்டம் நம்பிக்கைவர்.
நீங்க வெளியே போனா உங்களை கொண்டுவாங்க அப்படின்னு அவர் சொல்லாரு. நான் என் தாயை பார்க்க செல்லுற நேரத்தில் கட்டாயம் என்னை யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மனமுடியை கொஞ்சம் பெற்றுட்டு வரேன்னு சொல்றாரு. இந்த அம்மா இருக்காங்க. இவர்கள் போராடி தான் எந்த வீட்டில் வேலை பார்த்தோமோ அவரை திருமணம் செய்து கொள்கிறாங்க. என்னை திருமணம் செய்து கொள்கிறேன், பிள்ளைகளை அங்கீகாரம். அப்படி 6 பிள்ளைகள். அந்த 6 பிள்ளைகளில் ஒருவர் தான் இவர். அவங்க பின்னால்தான் அவருக்கு காஸ்டோங்கிற பட்டம் அவங்க அப்பா வழியா கிடையாது. அவங்க அம்மாவை திருமணம் செய்திருந்தார். ஆனால் சிறு வயதில் இவரும் இவருடைய சகோதரர்களும் அவங்க அப்பா பணக்காரர், கரும்பு தோட்டத்தில் அதிபர். அதனால நல்ல பள்ளியில ஜெசுவிட் பள்ளியில படிக்கிறதுக்காக அனுமதிக்கப்படுறார். பள்ளியில சேர்க்கும் போது அங்க படிக்கிற மாணவர்கள் எல்லாம் சாதாரண கரும்பு தோட்டத்துடைய கூலிகள். ஆனால் இவர்கள் மட்டும்தான் பணக்காரர்கள் பிள்ளைகள். அப்பவே காஸ்டோவுக்கு ஒரு குணம் இருக்கிறது. என்ன என்றால், யாராவது கேட்டா வகுப்புல ஆசிரியர்கள் கேட்பாங்க இல்லையா, நீ யாருடைய பையன் என்று. யாருடைய பையன் என்று கேட்கும் போது காஸ்டோ ஒரு தடவை கூட தன்னுடைய தந்தையினுடைய பேரை சொல்ல மாட்டாராம். எதுக்குன்னா, என்னுடைய அப்பா ஒரு பணக்காரர், நான் பணக்காரனுடைய பிள்ளை என்று சொல்ல விரும்பவில்லை. என் தாத்தா ஒரு கூலி, நான் அந்த கூலியினுடைய பேரன் சமைச்சேன். நான் அவருடைய பேரன் என்று சொல்லிக்கொள்ளத்தான் விரும்புகிறேன் என்ற பணக்காரனுடைய மகனாக இந்த பள்ளியில. ஆனால் முன்கூடி அம்மாவை போலவே பிடிவாதமானவர். காஸ்டோ சொல்றாரு, துப்பாக்கியோடு எனக்கு இருக்கக்கூடிய சிநேகம் என்பது கொரில்லா யுத்தத்தில் ஏற்பட்டதில்லை. 5 வயதிலே வீட்டில் துப்பாக்கி வைத்து விளையாட முடியும். நான் பல முறை என் அம்மாவே துப்பாக்கி போய் மிரட்டினேன். அவங்க அம்மாவே அவங்க நேர்காணல சொல்றாங்க, அந்த பையன் தான் விரும்பியதை படிக்க அனுமதிக்காவிட்டால் இதை சுற்றுவேன் சொல்றான். அவன் அப்படி செய்யக்கூடியவன் என்று எனக்கு தெரியும். அந்த மனதிலும் அந்த பையனுக்கு இருக்கிறது. இவரை பள்ளியில சேர்க்கிறாங்க. பள்ளியில ஒருவன் வந்து சவாலுக்காக சொல்கிறான், இந்த கட்டடத்து மேல இருந்து கீழே குதிச்சது நான் அவனுக்கு போட்டியில ஜெயிக்கிறேன்னு சொல்றேன் அப்படின்னு. கேசவ சொல்றாரு, அப்படி குதிச்சா என்ன கிடைக்கும், குதிச்சு பாரு. அப்படி குதிச்சு வெறும் யாரும் மழை செஞ்சதில்லை. மழை கண்ண முடிவு கால் உடைகிறது. பள்ளியை திட்டம் போது அவர் சொல்றாரு, ஒருவன் ஒன்றை எனக்கு சவாலாக அழைத்தால் அந்த சவாலை சந்திப்பேன், அந்த சவாலை நான் ஜெயித்து காட்டுவேன். இந்த கேசவனுடைய தலையான சிறந்த பண்புகள்ல ஒரு பண்பாக அந்த கட்டளையில், இந்த புத்தகத்தில் அந்த கட்டளைக்கு குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னா, தோல்வி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைவர். பொதுவா என்ன சொல்லுவாங்க, தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடிமணிந்து போயிடவன் தான் தலைவர் சொல்லுவாங்க. காஸ்டோ சொல்றாரு, தோல்வியை ஒற்றுக்கொள்ளவே மாட்டேன், வெற்றி மட்டும்தான் என் சரித்திரம். தோல்வி என்பது தற்காலிகமானது. இந்த தோல்வியை எதிர்கொள்வேன், கடந்து செல்வேன், திரும்புகிறேன். ஆனால் ஒருபோதும் நான் தோல்வியை எதிர்கொள்வேன். இந்த பள்ளி வயதிலே சொன்னாரு. பள்ளி வயதிலே சொன்னாரு, நான் விரும்பியதை தான் பார்த்தேன், நான் விரும்பிய வழிதான் பார்த்தேன். அதே நேரத்தில் என்ன ஒரு பழக்கத்துக்கு என்னன்னா, அன்புக்காக நட்புக்காக நம்புவேன். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் ஒன்னாவே படிக்கிறாங்க. அவர் சகோதரனோடு எல்லா நேரங்களையும் வாங்கியோட இருக்கிறார். இப்ப கூட அவருடைய சகோதரன் தான் இந்த நாட்டுக்கு அதிபராக இருக்கிறார். உடனே நம்ம நினைச்சலாம் ஒரு குடும்ப அரசியலாக. குடும்ப அரசியல் அவர் தான் அரசியல் வழிகாட்டியே. இந்த அண்ணன் ஒரு தம்பியை போராளியாக உருவாக்கி தன்னுடைய தம்பி ஒரு தேசத்துடைய அதிபராகும் போதும் கூட கூடவே தான் இருக்கிறார். உடன்படியா இருக்கிறார், அரசியல் சித்தாந்தங்களை எடுத்து தருகிறார், செயல்படையில செஞ்சு பார்க்கிறார். கியூபால மட்டும் என்ன தெரியுமானே, அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாம் வாரம் ஒரு நாள் மக்கள் சேவை கட்டாயம் செஞ்சாங்க. மக்கள் சேவைனா என்ன, ஊரை சுற்றி பார்ப்பதில்லை, விவசாய பணிகளில் வேலை செய்யணும், பண்ணைகளில் போய் வேலை செய்யணும், கூலிகளோடு சேர்ந்து ஒன்றாக நீங்கள் அந்த களத்தில் ஈடுபடணும். இந்த பணியை செய்யாத எவரும் அங்கே மந்திராக இருக்க. எந்த அதிபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள் பணியில் ஈடுபடணும். அப்படி காஸ்டோவுடைய சகோதரரும் அந்த நாட்டினுடைய எல்லா பணிகளையும் ஈடுபட்டவர்கள். இப்படி ஒரு பணி தொடரும் போது சட்டம் படிக்க நினைக்கிறார்கள். எதுக்கு சட்டம் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அன்று சட்டம் படிப்பவர்கள் தான் அரசியலுக்குள் நுழைவார்கள், சட்டம் படிப்பவர்கள் தான் மாற்றங்களை உருவாக்குவார்கள். இன்னும் கூட சட்டம் படித்த நமது தோழர் போன்ற பொது உடைமைவாதிகள் தான் மக்கள் சேவைக்கு முக்கியமாக இருக்கிறாங்க. காரணம், சட்டம் படிக்கும் போதுதான் அவர்களுக்கு மக்கள் பிரச்சனையை ஆய்ந்து அறிய, விவாதிக்க, சட்டமாக மாற்ற, நீதிக்காக பொருள்படுத்த முடிகிறது. அப்படி நீதிக்காக பொருள்படுத்துறது ஹவானா பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிறார். அவர் படிக்கிற காலகட்டத்தில் பல்கலைக்கழகம் தான் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கெல்லாம் கல்வி என்றால் எப்படி இருக்குன்னா, கல்வி என்றால் காசு கொடுத்து வாங்குகிற பொருள். அங்கே போகிறோம், காசு கொடுக்குறோம், வாங்குறோம், நம்ம பிள்ளை கோல்டு மெடல் வாங்கினா போதும், அவன் அதிகாரியாகவும் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அன்று பல்கலைக்கழகம் அப்படி இருக்கு. பல்கலைக்கழகம்னா எப்படி இருக்குன்னா, அங்கே காலசாரமான அரசியல், சமூகத்தினுடைய முக்கியமான பிரச்சனை பற்றி மாணவர்கள் விவாதிப்பாங்க, போராடுவாங்க. அன்றாட ஒரு மாணவர் கிளர்ச்சி போராட்டம் உருவாங்க. காஸ்டோ சொல்றாரு, சில வேளையில் நாங்கள் துப்பாக்கிகளோடு தான் அந்த கல்லூரியில் படித்தோம். ஏன் அப்படின்னா, ஒன்று தற்காத்து கொள்ள, இன்னொன்று எதிரியை நாங்கள் விரட்டுவதற்கு.
பெண்ணுக்கும் ஒரு ஆயுதம் தேவைப்படுகிற அளவுக்கு அரசியல் கொந்தளிப்புக்கு ஒரு பாவம். அப்படி படிக்கும் போது அவருக்கு அன்று முதல்ல தோன்றிய பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு வளமை இருக்கக்கூடிய, இவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த கியூபா ஏன் உயிர்ப்படுகிறது? ஏன் இந்த கியூபாவில் அரசியல் மாத்திரமே வரமாட்டேங்க? ஒருவரிடமிருந்து தப்பி இன்னொருவர், அவன் மோசமா இருந்தா இவன் அதோட மோசமா இருக்கான். இதை தவிர இந்த மக்களுக்கு விழிப்புணர்வே கிடையாது. அரசியலில் ஈடுபடணும், அரசியலில் வந்து மாற்றம் உருவாக்கணும். ஆனால் இவர் ஒரு சட்டம் படித்தவருக்கு இவருக்கு வந்து பெரிய கேஸ் எல்லாம் சம்பாதிக்கிற ஆளுல சம்பாதிப்பதற்காக எந்த முயற்சியும் ஈடுபடாதவரும் கூட. இந்த நேரத்தில் நான் காஸ்ட்ரோவுக்கும் ஒரு காதல், நம்ம நினைக்கிறோம் காஸ்ட்ரோ ஒரு பெரிய புரட்சியாளர், ஒரு தேசத்துக்கே வழிகாட்டியவர் என்றால் இவங்கெல்லாம் வந்து மென்னுணர்ச்சிகளே இல்லாதவர்கள். இவர்களெல்லாம் தரடுமுரடாக இருக்கிறார்கள். உலகிலேயே காதலுக்காகவும் காதல் கீதங்களை கேட்பதற்காகவும் அதிக நேரங்களை செலவிட்ட ஒரு தலைவரும் காஸ்ட்ரோ வந்து தத்துவம் படிக்கிற ஒரு பெண்ணை காதலிக்கிறார். காதலிக்கும் போது அப்ப கூட அந்த பெண்ணுடைய அப்பா யாருன்னு கேட்கிறாங்க. அவளுடைய அப்பா ஒரு பெரிய பிரமுகர். அவன் சொல்றா, காஸ்ட்ரோ நீ வேலையே செய்ய வேண்டாம், என்னை திருமணம் செய்து கொள். நீ ஒரு சட்டம் படித்தான், வழக்கறிஞராக அமெரிக்காவுக்கு போ, நானும் வரேன், ஒரு வீடு எடுத்து தங்கி அமெரிக்காவில் நாம் வந்து மிக நிறைய சம்பாதிக்கலாம், வாழலாம். அந்த வயதை காஸ்ட்ரோவுக்கும் தோன்றுகிறது. அழகான பெண், திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவுக்கு போய் ஒரு குடும்பத்தை நடத்தலாம் தானே, போராட்டம் புரட்சி எல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னா அவரும் ஒரு சராசரி இளைஞனை போலதான் சிந்திக்கிறார். அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்காவுக்கு இந்த மனைவியோடு ஹனிமூன் போறாரு. அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, அவர் ஸ்பானிய மொழி கற்றவர். அந்த கியூபாவே ஸ்பானிய மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கு. அமெரிக்காவுக்கு போற இடத்துல அவர் மனைவி சொல்றார், ஆங்கிலம் தெரியாவிட்டால் அமெரிக்காவுக்கு இருப்பாரு. அவர் கற்றுக்கொள்வது என்று முடிவு செய்கிறார். எதை செய்தாலும் காஸ்ட்ரோ தீவிரமாக செய்வார் என்பதற்கு அது உதாரணம். ஒரு நாளைக்கு 200 சொற்கள் என்ற விதத்தில் 10 நாட்களுக்குள் ஆங்கிலத்தில் பேசுவது அளவுக்கு ஒரு கருத்து. அமெரிக்காவில் போயிருந்தா ஆங்கிலத்தை பேச ஆரம்பிக்கிறார். அவர் மனைவி சொல்றா, எதிரையுமே ஏன் கஷ்டம் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறீர்கள்? நான் சொல்றாரு, நான் எதை நம்புகிறேனோ அதுக்கு நான் 100% தீவிரமாக நான் அப்படித்தான் இன்னைக்கு ஆங்கிலமும் கற்றுக்கொண்டேன். கத்துக்கிட்டு வசதியானவராக இருக்கலாம்னு நினைக்கிறார். ஆனால் ஒரு பக்கம் நாட்டின் அரசியல் அவரை வசதியான ஆளாக சுயநலத்தோடு வாழ்வனாக மட்டும் இருக்க வேணாம்னு அழைக்கு திருப்பி வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரணும்னா அரசியல் நேரடியாக கலந்தாங்க. தேர்தலில் நிற்கணும். தேர்தலில் நிற்கிறது தான் இவருக்கு சீட் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு மருமகன், பிரபுதருடைய மருமகன், சீட்டெல்லாம் கிடைக்குது. ஆனால் அந்த ஆண்டு அந்த தேர்தலை நடத்த விடாமல் பாகிஸ்தான் என்ற சர்வாதிகாரி தேர்தலை நடத்தலாம். ஏன்னா நடத்தினால் அவனுக்கு எதிராக இருக்கும். ராணுவ ஆட்சி தான் அங்கே அமரணும்னு ராணுவ ஆட்சி வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக கிடந்தள வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டார் காஸ்ட்ரோ. வரலாறு ஒரு நாயகனை உருவாக்கும் போது அவனுக்கு உருவாக்குவதற்கான அந்த தருணத்தை தரும் என்று சொன்னேன் இல்லையா, அந்த தருணம் தான் அந்த பாகிஸ்தான் இவரை தேர்தலில் இருக்க விடாமல் தள்ளி ராணுவ ஆட்சி என்ற ஒன்றை முடிவிருந்தார். முழு நேர இளைஞர் அரசியல்வாதி, முழு நேர கிளர்ச்சியாளர், முழு நேர புரட்சியாளர், மக்களை திரட்டி இந்த பாகிஸ்தானுடைய ராணுவ ஆட்சிக்கு எதிராக போரிடுவதுதான் என்னுடைய வேலை என்று முடிவு பண்ணார். அப்படி முடிவு பண்ணும் போது இவர் தனிநபர். இவர் பின்னாடி ஒரு தொழிலா படை கிடையாது, ஒரு பெரிய இடதுசாரி அமைப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவரை நம்பி அவருடைய நண்பர்களை தவிர யாருமே இல்லை, பணம் மட்டும் எதுவுமே இல்லை. ஆனால் காஸ்ட்ரோட ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருந்தது என்னன்னா, நான் கண்டிப்பாக இந்த அரசை வீழ்த்தணும். வீழ்த்துவது என்பதற்கு அறிகுறி என்ன? அவர்கள் ராணுவத்தை தானே தன்னுடைய மையமாக வைத்திருக்கிறார்கள். அந்த மண்காட்டா ராணுவ முகாமை நாம் படை கொண்டு தாக்குவோம். ஆனால் இவருக்கு ஏது படை? இவர்களே ஆயுதம் தயாரிக்கிறார்கள், இவர்களே வீரர்களை உருவாக்குகிறார்கள். ரொம்ப சொல்ல ஒரு 120 வீரர்களை தயாரிக்கிறது. சாண்டியாகோங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மண்காட்டாங்கிற அந்த படைத்தளத்தை தாக்குவதற்காக போறாங்க. ஒரு படை முதலாக ஒரு பெரிய ராணுவத்தினுடைய படைத்தளத்தை தாக்குவதற்கு இளைஞர்கள் கையில் துப்பாக்கியோட போறாங்க. அவர்கள் பின்னாலே தான் போயிட்டாங்க, அண்ணாடி கொள்ளாரு. சாதாரண புரட்சிகர இளைஞர்கள் தான். அவங்க போயிட்டு அப்போ ஒரு அறத்தை கைக்கொள்றாங்க. என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளை கொல்வதல்ல நம்முடைய இந்த முகாமை கைப்பற்றுவதுதான் நம்முடைய அதிகாரத்துக்கு எதிராக தான் நாம் போரிடுவோமே தவிர திட்டமிடப்படுகிறாங்க. இன்னொன்று, இந்த படை முகாமை தாக்கி அரசுடைய கவனத்தை நம் பக்கம் திருப்பதற்கு முன்பாக வானொலி நிலையத்தை தாக்கி அதை நம் கைவசமாக்கிட்டு ரேடியோவில் அறிவிச்செல்லாம் தேசமே எங்கள் கையில் இருக்கிறது, இனி புரட்சி தான் வாழ்க்கை, புரட்சியை நோக்கி வாங்கிட்டு வருவாங்க மக்கள். ஆனால் அதை செய்யவில்லை. அங்கதான் காசு சொல்றாரு, ஒரு புரட்சியை செய்து காட்டிவிட்டு தான் அதை அறிவிக்க வேண்டுமே தவிர அறிவித்து புரட்சிக்காக அனுப்பப்படக்கூடாது. நான் செய்து காட்டுவோம், நான் நேரடியாக செய்து காட்டுகிறேன். இவரும் இவருடைய வீரர்களும் 120 பேர் ஒன்று
அவங்களுக்கான பயிற்சி மாநாடுகிறது, ஆயுத சாலை. இதை இவர்கள் தாக்க முற்படும் போது காசை சொல்ற விடிகாலை 5:30 மணிக்கு தான். அந்த நேரம் தான் பணியர்கள் எங்களோட வரவு பயிற்சிகள் ஆரம்பிக்கும். ஆரம்பித்த நேரம் தாக்குவாங்க, தாக்குறாங்க. ஆனால் இவர்கள் பயிற்சி இல்லாத அவர்களோ பயிற்சி பெற்ற ராணுவர்கள். இன்னொன்று இவர்கள் நடக்கக்கூடிய ஆயுதங்களை போல 10 மடங்கு ஆயுதம் உள்ளவர்கள். இவர்கள் தோற்று விடுவார்கள் தெரிந்தாலும் போராட்டம் பெரியதற்காக போராடுகிறார்கள். போராடி அந்த மன்காக்காவினுடைய படைத்தளத்திலேயே இவர்களுடைய முயற்சி தோற்கடிக்கப்பட்டது. உடன் வந்த நபர்கள் கொல்லப்படுகிறார்கள், 15 பேர் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். காஸ்ட்ரோ உட்பட அத்தனை பேருமே கைது செய்யப்படுறாங்க, சிறைச்சாலையை கொண்டு போகப்படுறாங்க. 15 ஆண்டு காலம் நீதிமன்றம் அவர்களுக்கு தண்டனை வழங்குகிறது. அந்த தண்டனையின் போது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வரும்போது அவருக்காக வாதிடுவதற்கு அந்த நாட்டில் பெரிய வழக்கத்தில் வரும்போது காஸ்ட்ரோ சொன்னாரு, நானே என் தரப்பாக கேட்டு முன்வைக்கிறேன். அதுதான் அந்த குறிப்பிட்ட வரலாறு. அந்த வரலாறு என்னை விடுதலை செய்யும் ஒரு உரை வெறுமனான ஒரு உரை அல்ல, ஒரு வரலாற்று பிரயாணம். தான் ஆட்சிக்கு வந்தால், புரட்சியால் ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டால் அந்த அரசாங்கம் எதையெல்லாம் செய்யும், எப்படி நடந்து கொள்ளும், இன்னொன்று புரட்சி செய்வதற்கான உரிமை என்பது ஒரு தனி நபருக்கு இருக்கிறதா இல்லையா என்ற அத்தனையுமே நீதிமன்றத்தில் காஸ்ட்ரோ சொன்னார். ஆச்சரியமாக இருக்கும். இந்த காஸ்ட்ரோனுடைய நீதிமன்ற உரையை கேட்கும் போது இந்த மாதிரி நீதிமன்றத்தில் ஒருவர் இவ்வளவு வாதங்களை எடுத்து சொல்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு சிந்தனை தேவைப்பட்டிருந்தார், எவ்வளவு விஷயங்களை நடைமுறையாக அங்கே அவர் போரிடும் போது அவர் சொன்னார், தன்னுடைய ஒரு குற்றத்தை கூட அவருக்கு மறைக்கவே. பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு அரசியல்வாதி பலருக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. போராட்டத்தில் கலந்து கொள்ளும் போது போராடிட்டு அங்க போய் நீதிமன்றத்தில் நான் கலந்து கொள்ளுவேன், சூழலால் அப்படி செஞ்சேன், நெருக்கடியால் அப்படி செய்தேன், மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துருவாங்க. இதை மன்னிப்பு கேட்கல, நான் திருப்தியாக செய்தேன். மன்காக்கா படைத்தளத்தை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தான் தாக்கினோம். ஆனால் அந்த திட்டம் என்பது தனிநபருக்கு எதிரான திட்டம் அல்ல. இந்த அரசை, இதனுடைய சர்வாதாரத்தை வீழ்த்தணும் என்பதற்காகவே நாங்கள் சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் அப்படி செய்யணும், ஏன் இந்த போட்டிகளை கேட்க மாட்டேங்குது. நாங்கள் ஒரு படைகளை திரட்டி வந்து சதி வேலை செய்யணும்னு சொல்றேன். ஏன் இந்த சதியை செய்யும் அளவுக்கு எங்கள் தலைமை முதல் குற்றம் என்ற அரசாங்கம் சொல்றாரு, வேலை இல்லாமல் இத்தனை மக்களை இது உங்களுக்கு குற்றமாகவே தெரியலையா? என்றைக்காவது இந்த அரசாங்கம் இத்தனை 1000 பேரை வேலை இல்லாமல் வைத்திருப்பதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னா உங்களுக்கு சுட்டி காட்டணும் தானே. அதுதான் இந்த தாக்குதல். இவ்வளவு நிலமற்ற விவசாயிகளை, இவ்வளவு கூலிகளை, இவ்வளவு சாதாரண மக்களை அடிமையாக நடத்துகிறீர்கள், இதற்கு எதிராக ஒரு அடிப்படை மருத்துவத்துக்கு கூட வழி இல்லாத ஒரு தேசத்தில் நோயாளிகளாக இத்தனை பேர் சாகிறார்கள். அவர்களுக்காக தான் என்னுடைய தாக்குதல். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே எப்படியாவது அமெரிக்காவுக்கு போயிடலாம், எப்படியாவது சம்பாதிக்கலாம் என்று மட்டும் சுய சிந்தனைகளாக அவர்களுக்கு எதிராக ஒவ்வொன்றாக என்ன ஆச்சரியம் என்றால், எதையெல்லாம் காஸ்ட்ரோ அந்த நீதிமன்றத்தில் தன்னுடைய பட்டியலில் தன்னுடைய கோரிக்கையாக வைத்தாரோ அத்தனையுமே அவர் பதவி செய்திருக்கிறார், நிறைவேற்றியிருக்கிறார். அப்படி பார்த்தா ஒரு தலைவர் தான் உருவாகிற காலகட்டத்திலேயே திட்டங்களை உருவாக்கி அதனுடைய முதல் தாக்குதலின் போதே எல்லா வழிமுறைகளையும் மனதில் உருவாக்கி வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக செயல்படுத்த தருணம் வருவதை காட்டுகிறார். அதனாலதான் அவரால் சொல்ல முடியுது, வரலாறு வரலாறு எப்படி ஒரு மனிதனை விடுதலை செய்யும். வரலாறு ஒரு விஷயத்தில் நேர்மையானது என்ன என்றால், ஒருவனை துரோகி என்றோ அல்லது சதிகாரன் என்றோ தீவிரவாதி என்றோ ஆட்சியாளர்கள் அடையாளம் காட்டும் போதெல்லாம் அது சொல்லுது உண்மை எதுவோ அதுதான். பிரிட்டிஷ்காரங்களோட காலகட்டத்தில் பகத்சிங் ஒரு தீவிரவாதி, இன்று அவர் ஒரு தேசப்பட்டார். அப்ப யார் தீவிரவாதிகளை யார் முடிவு பண்ணாங்கன்னா அதிகாரம் தான் முடிவு பண்ணுது. அரிஸ்டாட்டிலினுடைய இதெல்லாம் சொல்லுவாங்க, அரசாங்கம் ஒருவரை கண்டிக்க விரும்பினால் அதுக்கான காரணத்தை அதுவே கண்டுபிடிச்சிடும். நீங்க தப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதுவே அதுக்கான கதையை கண்டுபிடிச்சிடும். இன்னொன்று இந்த மாதிரியான ஒரு சாமானியர்களுடைய போராட்டம் நெல்லுங்கிறதும் உலகம் சொல்லுகிற கதை. ஜப்பானில் ஒரு எழுத்தாளர், அவர் பேரு ஹருகி முராகமி, அவரோட கதை சொல்றார். ஒரு பெரிய சுவர், இந்த சுவருக்கு அந்த பக்கம் இருப்பவர்கள் இந்த பக்கம் பார்க்கிறார்கள், இந்த பக்கம் சுவர் அந்த பக்கம் பார்க்கிறாங்க. சுவர் கிடையாது. சுவரை யாராவது